அன்பான ரிஷபராசி நேயர்களே, இயற்கையாகவே அமைதியான குணம் படைச்சவங்க, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தை கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. சுக்கிரன் ஆட்சி வீடாக இருக்கிறதுனால செல்வாக்குக்கு என்றைக்குமே உங்களுக்கு குறைவு இருக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு முன்னுக்கு வருவீங்க. அன்பாக பழகுவீங்க, இனிமையாக பேசுவீங்க. தான் எடுத்த வேலையை முடிக்க கடைசி வரைக்கும் போராடி அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க. என்னதான் நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ள சில ரகசியங்களை வச்சிருப்பீங்க. தாராளமான மனசும் முற்போக்கு சிந்தனையும் உங்ககிட்ட இருக்கும். கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. மூட நம்பிக்கைகளை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டீங்க. உங்க சுயநலத்துக்காக யாரையுமே பயன்படுத்திக்க மாட்டீங்க. நீங்க நீர் ராசிக்காரங்களா இருக்கிறதால எப்பவுமே தனித்தன்மையோட சிறந்து விளங்குவீங்க. இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில எதிர்மறையான மாற்றங்களுக்கும் சம்பவங்களுக்கும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய காரியங்கள் தான் காரணமா இருக்கு. அதிலும் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க மறந்துடக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விஷயங்கள் செய்யறத தவிர்க்கணும். அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மொட்டை அடிக்க கூடாது. நம்முடைய நட்சத்திரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல திருமணமோ சாந்தி முகூர்த்தமோ வளைகாப்போ வச்சுக்க கூடாது. வேற என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, குழந்தைகளை பள்ளியில சேர்க்கலாம், வீட்டுக்கு கிரக பிரவேசம் வைக்கலாம். இதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எப்பொழுதுமே நீங்க நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அது எந்த நட்சத்திரத்துல வருது அப்படிங்கிறத நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க நட்சத்திரங்களை கவனத்துல வச்சுக்கணும். அதுவும் முழுமையான நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களை தேர்வு செஞ்சு அந்த நாட்கள்ல உங்களுக்கான காரியங்களை எல்லாம் முன்னெடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது என்ன முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் 4 பாதங்களையும் முழுசா ஒரே ராசியில இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் முழுமையான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்னென்ன நட்சத்திரங்கள் முழுசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், கடக ராசியில இருக்கக்கூடிய பூசம் ஆயில்யம் நட்சத்திரம், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் பூரம் நட்சத்திரம், கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரம், துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் பூராடம் நட்சத்திரங்கள், மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம், கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம், மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே 4 பாதங்களையும் முழுமையாக ஒரு ராசியில அடக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய தொழில், குடும்ப வாழ்க்கை, கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் திருமண முயற்சிகளை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்க விரும்பிய உறவுகள் எல்லாமே மீண்டும் உங்களிடத்துல வந்து சேருவாங்க. எதிரிகளும் துரோகிகளும் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே நீங்க ஜெயிச்சு வருவீங்க. குடும்பத்திலையும் சரி, பொது இடங்கள்லையும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் அடிபணிஞ்சு நடப்பாங்க. நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களா மாறுவீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் மிக சிறப்பாக இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே அப்படியே முழுசா உங்களுக்கு நடக்கும். செல்வ வளமும் மனசுல நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்கும் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இப்ப வரைக்கும் உங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் என்ன கஷ்டப்பட வேண்டி இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்கள் உங்க மனசுல வரும். நீங்க நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணுமாக இருந்திருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு.
இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல, இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம வயிறார சாப்பிட முடியாம நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களா ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. நீங்க 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்பந்தமான ஒருவர் தப்பு செஞ்சுட்டாலோ அது இந்த உலகத்துல யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீ முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க தேவைக்குனா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இப்படி மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க 1000 கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு உதவி செய்வாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்திருக்கீங்க அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சுப்பீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை தான் செய்யறீங்க. ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. நீங்க என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். மார்ச் மாதத்துல சனியினுடைய வக்ர நிவர்த்தியும் குருவினுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம் எதையெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. இது வரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்யறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்.
இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்யறது, யோகா பண்றது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி எந்த விஷயங்களுக்கும் தடைகள் இருக்கக்கூடாது. புதிய காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். பாவ சுமைகள் குறையணும். பண கஷ்டம் தீரணும். குடும்ப வளம் இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்ல ஒரு தேங்காயை உடைச்சு ஓம் கணபதேய நம அப்படின்னு 11 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல புத்துணர்ச்சியும் பாசிட்டிவான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.